அனைவருக்கும் வணக்கம். வித்தியாசமாக தமிழில் நல்லா பேசுகிறேங்க. ஆல் தி பெஸ்ட். பாருங்கள், அது கூட ஆல் தி பெஸ்ட் இங்கிலீஷ். வாசலில் கொடுத்த கமர்கட்லேருந்து கமலா தேட்டர் ஸ்டேஜ் வரைக்கும் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அதுதான் பார்த்திபன் சார். அவர் ஆர்டினரியாக ஏதோ ஒன்று பண்ணிட்டா அதுதான் இனிமேல் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாத்தையுமே பண்ணிட்டாரு. என் டேபிளில் ஒரு 10 ஐட்டம் இருக்குன்னா அதில் 9 ஐட்டம் பார்த்திபன் சார் ஆஃபீஸ்லேருந்து வர்றது தான். ஐட்டம்லாம் டேபிளில் வச்சு நான் சொல்கிறேன் பொருட்கள். இல்லை, அது அவ்வளோ போல்டாக மைக்கில் சொன்னீங்க. அது போல்டாக மைக். சரி, ஓகே. ஏதாவது ஒன்று நம்ம புதுசாக ஏதாவது இது நம்ம அசிஸ்டன்ஸ் ஏதாவது சொன்னாங்கன்னா கூட ஒரு பெரிய அறிவுஜீவி புதுசாக அப்படின்லாம் இப்போ சொல்கிறாரு. ஒரு பெரிய பார்த்திபன் புதுசாக திங்க் பண்ணுறாரு அப்படி. அந்த மாதிரி திட்டத்துக்கு கூட உங்கள் பேர் தான் வருது. அந்த அளவுக்கு வாழ்த்துக்கள் சார். ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னா, இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த 13 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 13 சாதனையாளர்கள், அதுவும் டீனேஜில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு பண்ணது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. அவர் காலத்தில் நம்மளும் டைரக்டராக இருக்கிறது அப்படின்றதெல்லாம். ஏன்னா யூஸ்வலாக ஒரு 4 பேர் யாராவது கூப்பிட்னா கூட ஒருத்தர் ஒரு நேரத்துக்கு வருவாங்க. வந்தாலும் சீக்கிரம் போகணுன்னு சொல்லுவாங்க இந்த என்ன மாதிரி. அதனால் இவங்களெல்லாம் வச்சு மேய்க்கிறதுக்கு இந்த குழந்தைகள் பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் அந்த 13 சாதனையாளர்களில் பிடிச்சது பெரிய விஷயம். அது இந்த உண்மையாக நம்ம மதன் கார்கி அவர்கள் சொன்ன மாதிரி இந்த 13 குட்டிகளை வச்சுக்கிட்டு எப்படி மேய்ச்சார் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை மேய்க்கிறது அதோட பெருசாக இருக்கு. பஞ்சு தான் அவருக்கு. யோகி பாபு மாதிரி ஏதாவது ஒன்று சொன்னால் அதுக்கு ஏதாவது வேறு போடணுன்ட்டு உடனே திங்க் பண்ணுற ஆளுங்க. சரி, வாழ்த்துக்களை தவிர வேறு என்ன சொல்கிறது. இமான் சார் இன்னையுடைய விழா நாயகன். அவர் கூட நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு படம். அப்புறம் ரெகுலராக எங்களுக்குள்ளே டச் இருக்குது. வாட்ஸ்அப் டெய்லி அனுப்புவார். எல்லாத்தையும் முடிச்சுட்டு எந்த வாட்ஸ்அப் இருந்தாலும் ப்ரைஸ் லார்ட் அப்படின்னு எண்டில் போடுவார். அது ரஹ்மான் எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படிங்கிறது தான். இவர் ப்ரைஸ் லார்ட்னு போடுறது. அந்த மாதிரி ஒரு தெய்வ நம்பிக்கை மட்டுமில்லை, அயராத உழைப்பாளி. ரொம்ப சின்ன வயசில் மியூசிக் டைரக்டராக வந்தவர் இன்னி வரைக்கும் கொடி நாட்டிக்கிட்டு இருக்கார் அப்படின்னா அது அவருடைய உழைப்பு தான். அதை நம்ம பாராட்டே ஆகணும். மற்றபடி குழந்தைகள் எல்லாம் நான் படம் பார்த்துட்டு ஒருத்தர் பேராக சொல்லி அவங்கள வாழ்த்தணும்னு ஆசைப்பட்றேன். நிறைய பேசணும்னு நினச்சேன் சார். உங்களை நேராக பார்த்த உடனே எல்லாம் மறந்து ஏதாவது ஒரு பஞ்சு ஒன்று எக்ஸ்ட்ரா கொடு சார். வாழ்த்துக்கள் சார், மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அவர் மேலும் மேலும் நிறைய படங்கள் அடுத்தது என்ன பண்ண போகிறாருன்னு அவர் திங்க் பண்ணுறாரோ இல்லையோ, நம்ம திங்க் பண்ணி நமக்கு இன்னும் டயர்டாகிடுது. அந்த அளவுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஏதாவது ஒன்று அடுத்த இது இல்லை, இது வேறு ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுற அளவுக்கு நம்மளை வச்சிடுறாரு. அவர் நீண்ட ஆயுளோட நிறைய படங்கள் பண்ணோம். அதெல்லாம் நாங்களை பார்க்குறதுக்கு இருக்கணும். இந்த படங்கள் இந்த படம் இந்த ஹோல் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வாழ்த்தி நன்றி கொடுங்க. மட்டும் ஸ்லோவாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நடித்த 13 குழந்தைங்க பல வகை காஸ்டியூமில் வந்தாங்க. ஆனால் எல்லா காஸ்டியூமோட நம்ம பிஆர்ஓ நீரோட காஸ்டியூமை அடிச்சிக்கவே முடியாது. ஆனால் அங்கே குழந்தைலாம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. பார்த்திபன் சார் உதவி குறை தான். எல்லோரும் வரவழைச்சிட்டிங்க, பாடினவங்க, மியூசிக் பண்ணவங்க, பசங்க எல்லாரையும். இந்த சுருதிகாசன் ஆமாம், அதை கூப்பிடலையா நீங்கள்? கூப்பிட்டேன் விழாவுக்கு. ஏன்னா இப்போ இந்த இனிமேல்னு ஒரு நீங்கள் கட் பண்ணி பேசி நான் தப்பாக பேசுகிறேன். இனிமேல் சாங் ஆல்பத்தில் இன்றைக்கி எல்லா இளைஞருக்கும் பிடிச்ச நடிகை ஆகிட்டாங்க.
எனக்கும் பிடிச்ச நடிகை ஆகிட்டாங்க. அது ஒன்று தான் குறை, மற்ற எல்லாமே ரொம்ப நிறைவாக இருக்குது. இங்கே கமலா தேட்டர் பார்த்தா தேட்டருக்குள்ளேயே செட்டு. இங்கே ஒரு அதுவே பார்த்திபன் சாரோட ஸ்டைல் தான் அது. பார்த்திபன் சார் அப்படின்னாலே எல்லாம் சொல்கிறது தான் வித்தியாசம் வித்தியாசம் வித்தியாசம்ட்டு. பார்த்திபன் சார் வந்து சொன்னார் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 33 வருஷம் ஆச்சுன்ட்டு. புதிய பாதையை வந்து 25 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். என்ன சார்? புதிய பாதை வந்து ஆமாம், 25 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இல்லை, அதுவே 33 வருஷம் வந்து. அப்படியா? ஆமாம், 89 அது. ஓகே ஓகே. இப்போ புதிய பாதை வந்து 33 வருஷம் ஆச்சுன்னா இன்னும் அது பழைய பாதை ஆகலை. அது இன்றைக்கி அது புதிய பாதை தான் இருக்குது. கதை, திரைக்கதை, வசனம், ஒற்றை செருப்பு, இரவு நிழல், எதை பார்த்தாலும் புது புது ஒரு அவதாரமாக தான் எடுத்துருக்காரு. பார்த்திபன் சார் பொறுத்த வரைக்கும் அவருடைய எத்தனை வருஷம் இருந்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இன்றைக்கும் இளைஞருக்கு பிடிச்ச இயக்குனராக இருக்கார். இன்னொரு விஷயம் பார்த்திபன் சார் பதிவு பண்ணோம். அவர் புதிய பாதை ரிலீஸ் ஆகி 2-3 வருஷத்தில் அவர் நினச்சிருந்தா ஒரு கமர்ஷியலாக ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகிருக்க முடியும். எல்லோரும் எதிர்பார்த்தது அப்படி தான். ஆனால் ஒரு சராசரியாக சினிமாவுக்கு வந்து சம்பாதிச்சோம் அப்படிலாம் இல்லாமல் சினிமாவுக்காக நம்ம அர்ப்பணிக்கணும், சினிமா நம்ம புதுசாக சாதிக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு படமும் புதிய பாதையாக இருக்கட்டும், சரிகம பாதையாக இருக்கட்டும், நிறைய படங்கள், எல்லா படங்களுமே புது புது கதைக்களத்தை எடுத்து தேர்ந்தெடுத்து அந்த முயற்சி தான், அந்த புது புது முயற்சி தான் இன்றைக்கும் அவரை உயிர்ப்பட வச்சுருக்கு. இன்றைக்கும் இளைஞருக்கு பிடிச்ச இயக்குனராக இன்றைக்கி கொண்டாடுறோம்னா பார்த்திபன் சாரோட புதிய முயற்சிகள் தான். இந்த படம் டீன்ஸ் கண்டிப்பாக இன்றைக்கி ட்ரெய்லராக பார்த்து சாங்கில் எதிர்பார்த்துட்டு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த படமும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படம் அமையும் சார். நீங்கள் இயக்கிய படத்தில் ஒரு சில படங்கள் சரியாக போகாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கி பேசப்படுற படங்கள், ஓடுற படங்கள் எடுக்கிறத விட இன்றைக்கி பேசப்படுற படங்கள் எடுக்கிறது தான் நல்ல இயக்குனருக்கு ஆனால் தகுதி. அப்படி பார்க்கும்போது பார்த்திபன் சார் என்றைக்குமே ஒரு பேசப்படுற இயக்குனர். இந்த படமும் அவருக்கு புகழை பேசும். புதிய பாதையில் 38 கிடந்த ஒரு குழந்தை கேரக்டராக இருந்தார். இன்றைக்கி கோவரத்தில் இருக்கிற குழந்தையாக உயர்ந்திருக்காரு. இன்னும் உங்கள் புகழ் உயரும் சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.